ஸோ நீங்கள் அதுக்கப்புறமேட்டா பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரூம் வந்து நான் சொன்ன இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிடுங்க. ஒரு 11:00 நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமேட்டா டைரெக்டாக வண்டி எடுத்துக்கோங்க. வண்டி எடுத்துக்கிட்டு நேராக ஒயிட் டவுன் போங்க. ஒயிட் டவுன் போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் எல்லாத்துலேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோ, ரீல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமேட்டா நல்ல ஒரு கஃபேல போயிட்டு ஒரு மில்க் ஷேக் ஒன்று வாங்கி குடிங்க. ஓகேங்களா? மில்க் ஷேக் வந்து உங்களுடைய ஆட் ஆன். ஓகேங்களா? இது வந்து பட்ஜெட் கிடையாது, ஆடம்பரம். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு மில்க் ஷேக் வந்து வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் டீ கூட சாப்பிட்லாம், காஃபி கூட சாப்பிட்லாம். மில்க் ஷேக் விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் மில்க் ஷேக் போயிடுங்க. ஒரு நல்ல ஏசி ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு உட்காருங்க. ஓகேங்களா? ஒரு 1 ஹவர் ரிலாக்ஸ் ஆவீங்க. ஓகேங்களா? அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டா நீங்கள் பாண்டிச்சேரி மியூசியம் போய் மியூசியம் பாருங்கள். பாண்டிச்சேரிக்கு வந்ததில் மியூசியம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அது பார்த்துட்டு பக்கத்திலே பாரதியார் பார்க் இருக்கும். அந்த பார்க் போங்க. பார்க் போயிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டா அங்கேருந்து 4 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மணக்குள விநாயகர் டெம்பிள் வந்து ஓப்பன் ஆகிடும். அங்கே போயிட்டு விநாயகருடைய தரிசனம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா, மணக்குள விநாயகர் தரிசனம் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? அதை முடிச்சுட்டு நீங்கள் அரவிந்த ஆசிரமம், அதாவது இந்த 4 மணிக்கு முன்னாடியும் போகலாம். இந்த 4 மணிக்கு அப்புறமேட்டா நீங்கள் ஒரு 4:30க்குலாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அரவிந்தர் ஆசிரமத்துக்கு நீங்கள் போகலாம். 5:00 வரைக்கும் ஓப்பன் இருக்கும். நீங்கள் டெம்பிள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா, பக்கத்திலேயே அரவிந்த் ஆசிரமம் இருக்குது. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டா மறுபடியும் நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா, அதுக்குள்ளே ஒரு 6:30 ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேரா ராக் பீச் போங்க. ஒரு 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். 7:30 வரைக்கும். உங்களுக்கு டயர்ட் ஆகாம இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கப்புறமேட்டா பாண்டி ராக் பீச்சில் ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தரும். ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ராக் பீச்சில் நீங்கள் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக போய் ரூம் படுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே மார்னிங் இதுக்கு நடுவில் நீங்கள் டின்னர் நான் சொன்ன பட்ஜெட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுடைய பட்ஜெட் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஃபுட்டுக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், காலையில் செக் பண்ணிக்கோங்க இந்த டைமிங்கில் சன்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமிங்க்கு 15 மினிட்ஸ் முன்னாடியே நீங்கள் ராக் பீச்சில் போய் உட்காந்துருங்க. நான் சொன்ன இடத்துலேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருந்தாலே போதும். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போய் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் வந்து சன்ரைஸ் பார்க்கணுன்றது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் பாண்டிச்சேரி ராக் பீச்சில் சன்ரைஸ் பாருங்கள். க்ளவுடியாக இல்லைன்னா அது உங்களுடைய அதிர்ஷ்டம். க்ளவுடியாக இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் வந்து அன்லக்கி அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் க்ளவுடியாக இருந்தாலுமே சன்ரைஸ் பார்க்க நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் க்ளவுடியாக இல்லைன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த சன்லைட் உங்கள் மேலே படும்போது நீங்கள் உங்களுடைய விஷஸ் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அங்கே முடிச்சுட்டு ஒரு 8:30க்கோ கூட நீங்கள் மார்னிங் வைப் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நேராக ஒரு 7:30க்கெலாம் கூட நீங்கள் அங்கேருந்து நீங்கள் கிளம்பிடலாம். ஒரு 7:00 ஓகேங்களா? 7:00 நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு நேராக எங்கே வரீங்க அப்படின்னா, ஈடன் பீச்சுக்கு வரீங்க. அங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் இருக்கும். ஈடன் பீச் வந்துட்டு ஈடன் பீச்சில் நீங்கள் வந்து ரொம்ப குளிக்க முடியாது. பட் ஆனால் குளிக்கலாம். ரொம்ப சேஃபான, க்ளீனான ஒரு பீச். ஓகேங்களா? அங்கே வந்துட்டு அழகாக ஒரு இளநீ அந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பீச்சில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமேட்டா அங்கேருந்து நீங்கள் வில்லிஸ் போட் ஹவுஸ் போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதாவது வந்து 9:00 முன்னாடி நீங்கள் வில்லிஸ் போட் ஹவுஸ் போனீங்கன்னா, அந்த வெயில் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அரியாங்குப்பம் வந்து அரியாங்குப்பத்துலேருந்து நீங்கள் வந்து சின்ன வீராம்பட்டினம் வந்து அங்கே ஈடன் பீச் இருக்கும். அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா பக்கத்திலே இருக்கிற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜு அதையும் கவர் பண்ணலாம். இந்த வில்லிஸ் போட் ஹவுஸ் இது 2மே ஒரே இடத்துல இருக்கிறது தான். பட் ஆனால் வில்லிஸ் போட் ஹவுஸ் போயிட்டு நீங்கள் வந்து திரும்பி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் போனீங்கன்னா, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தரும். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆரோவில் கிளம்பிடலாம். ஸோ இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து மணி 11, 12 கூட ஆகிடும். அது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஆரோவில் கிளம்பி போகிறீங்க. ஒரு 12:30 அதுமாரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஆரோவில் போயிட்டு அங்கே போய் நடந்து நீங்கள் போய் அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு, அங்கே இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வர்றதுக்கு ஒரு 3:30 இல்லை 4:00 கூட ஆகும். சில பேருக்கு அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத பொறுத்து இருக்குது. இல்லை சீக்கிரமாக முடிச்சுட்டு வர மாரினா கூட நீங்கள் ஆரோவில்ல முடிச்சுட்டு பக்கத்திலே இருக்கிற ஆரோவிலுக்கு ரைட் சைட் அதாவது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு டெம்பிள். அங்கே போய் ஒரு தரிசனம் எடுத்துக்கோங்க. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா ஈவினிங்
உங்கள் ரூமுக்கு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகலாம். பட் ஆனால் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகிடும். இன்னொரு ஸ்பாட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரீட் ஏரியா இருக்குது. ஓகேங்களா? ஃபுட் ஸ்ட்ரீட் ஏரியா நிறைய ஃபுட்ஸ் இருக்கும். பட் இதெல்லாம் நான் வந்து அதில் சேர்க்கல. ஏன்னா இது பட்ஜெட். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் தாண்டி உங்களுக்கு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே நான் சொன்னதில் ஃபுட் ஐட்டம் மட்டும் நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு உண்மையிலுமே உங்களுக்கு வந்து பப்பு போகணும் அப்படின்னா நிறைய பப்ஸ் இருக்குது. நிறைய பப் நேம் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அந்த பப்பை நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதை நான் என்ன சொல்லணும், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் ஆட் ஆன் பண்ணலை. அதெல்லாம் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்ன்றதை நீங்கள் தான் கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் பைக்கை கொடுத்துட்டு கிளம்பிங்க அப்படின்னா 2 டேஸ் ஆன பாண்டிச்சேரியை கவர் பண்ணுறது நல்லாவே சூப்பராக நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கோபி. சொல்ல மறந்துட்டேன். பாய்.